முன்னறிவிப்பு. ஒரு முன்னறிவிப்பு இல்ல, ஒரு ஹதீஸுக்குள்ள 2 முன்னறிவிப்பு சேர்ந்திருக்கிறது. அது என்ன முன்னறிவிப்புங்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை உங்களுக்கு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன விஷயம் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அதுல இருந்து பல நூறு வருஷங்களுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்து பல நூறு வருஷங்களுக்கு மனிதனுக்கு ரொம்ப விலை மதிப்புள்ள பொருளாக இருந்தது குதிரை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருந்தும் சரி, அதுக்கு பிந்தின காலங்கள்லயும் சரி, அதாவது இந்த எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும். இப்ப எந்திரம் கண்டுபிடிச்ச பிறகு நம்மள்ட்ட வந்து அந்த கார் இருக்கா, இந்த கார் இருக்குதா அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறோம்ல. அந்த காலத்துல அதிகபட்சமா வேகம் எது? குதிரை தானே போகும். வேகமும் அதிகமா இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு வந்து களைப்பு வராது. குதிரை எவ்வளவு நேரம் வேண்டாலும் மூச்சரைக்கு ஓடிக்கொண்டே இருக்கும். அதுக்கு வந்து படுத்து பெறலாது, தூங்காது. அந்த மாதிரியான ஒரு அதிசய பிராணியா எல்லாம் படைச்சு வச்சிருக்கான். அது போக அந்த காலத்துல வந்து யுத்தங்கள் இருந்துச்சு பாருங்க. யுத்தத்துல மனுஷனு மோதிக்கிட்டான்னு வைங்க, ஜெயிக்க இயலாது. அதுல வந்து 1000 பேர் வர்ற இடத்துல ஒரு 50 குதிரை வீரம் போனான்னு வைங்க, குதிரை மிதிச்சியை தள்ளி போட்டு பயந்து ஓடி போயிடுவாங்க. அந்த காலத்துல குதிரையை போருக்கு யூஸ் பண்ணும் பொழுது அது அப்படியே பாயும் ஒரு உரிமைக்கிட்டு பாய்ச்சுன்னு வைங்க, பதறி ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அப்ப ஒரு நாட்டுக்கு வந்து குதிரைங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருந்துச்சு. எல்லாரும் குதிரைப்படை வச்சிருந்தாங்க. அந்த காலத்துல படையை சொல்லும் பொழுது குதிரைப்படைன்ற ஒரு படை இருக்கும். குதிரைப்படை இல்லாமல் எந்த ஒரு நாடுமே இருக்காது. அப்ப இந்த குதிரை என்பது சவாரியை வேகமா கொண்டு போறதுக்கு யூஸ் ஆகுது, பிரயாணத்துக்கு யூஸ் ஆகுது, அந்தஸ்துக்கு யூஸ் ஆகுது. இதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எல்லாம் குதிரை வந்து தாறுமாறான விலைகள். குதிரை அதுக்கு பிந்தின காலங்கள்லயும் குதிரை வந்து பயங்கரமான விலை. இன்னும் சொல்ல போனா அரபு நாட்டுல குதிரைகளை வந்து இங்கெல்லாம் கொண்டு அரபு குதிரைன்னு சொல்லுவாங்க. அதை வச்சு சம்பாரிச்சிட்டு பெரிய கோடீஸ்வரரானவர்களா இருக்கிறாங்க குதிரை இறக்குமதி பண்ணி. அவ்வளவு தேவையா இருந்துச்சு. உலக நாடுகள் பூரா இன்னைக்கு எப்படி ஒரு நாடுகள் வந்து ஆயுதங்களுக்காக விமானங்களை வாங்குகிறதோ, விமானங்கள் எவ்வளவு தேவையா இருக்குன்னு வாங்குகிறதோ, பீரங்கிகள் எப்படி வாங்குகிறதோ, அதை விட முக்கியமாக அந்த காலங்கள்ல ஒவ்வொரு நாட்டுக்கும் தேவையா இருந்தது, தனித்தனி மனிதனுக்கு தேவையா இருந்தது, வசதி வாய்ப்புடைய அந்தஸ்தை வெளிப்படுத்துவதற்கு தேவையா இருந்தது குதிரை தான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவங்க சொல்றாங்க, இந்த குதிரை இருக்குதே எவ்வளவு தேவையானதா இருக்கு பாத்தீங்களா, இவ்வளவு முக்கியமான ஒரு பிராணியா இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மதிப்பு இல்லாம போகும். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்துல சொல்லவே முடியாது. இருக்கிறதுல எது வேகமோ எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு சொல்றாங்க. இது ஒண்ணுமில்லாம போயிடும். ஒண்ணுமில்லாம போய்விட்டால் அதற்கு பிறகு ஒரு காலத்திலையும் அது இப்ப இருக்கிற மாதிரி மதிப்புடையது ஆகாது அப்படின்னாங்க. இன்னைக்கு குதிரை வச்சுக்கிறவன் கேவலமா போட்டான் பாத்தீங்களா. மெரினா பீச்சில் போய் பாக்குறீங்களா, குதிரை வச்சு 2 ரூபாய்க்கு ஏறுறீங்களா, 1 ரூபாய் வச்சுக்கிறீங்களா. அப்ப குதிரை ஓட்டுறவங்கிறவன் யாரா போயிட்டான், குதிரை வண்டிக்காரன். எப்படி ஆச்சுன்னு பாருங்க. அதான் அந்த காலத்துல குதிரை வண்டிக்காரன் பேச இயலாது. அவர் குதிரை எல்லாம் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட குதிரை எல்லாம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அவர் பென்ஸுக்காரர் இருக்கிற மாதிரி அர்த்தம் அதுக்கு. அப்படி இருந்த ஒரு காலம் போய் இப்ப என்ன செய்யறோம், அவன் குதிரை வண்டிக்காரன். இந்த அங்க இது வச்சா குதிரை வண்டிக்காரங்கிறது என்னவா போச்சு, ஒரு கேவலமானதா போச்சு. இன்னைக்கு குதிரைகள் எல்லாம் காப்பாற்ற முடியாம, அது ஒரு தேவையில்லாம, அது மாதிரி ஒரு ஷோவுக்குள்ளது ஆயிடுச்சு. இது ஆயிடுச்சுல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்கன்னா, குதிரை வந்து மலிவாகும்னு சொல்றாங்க. நீங்க மலிவாகும்னு என்ன விளங்கிக்கிற கூடாது. ஓஹோ, இடையில ஒரு மலிவு வரத்தானே செய்யும். எந்த ஒரு பொருளுமே ஒரு கட்டத்துல மலிவுக்கு வரத்தான் செய்யும். திடீர்னு மர ஏறும். எந்த ஒரு தக்காளியே இருக்கும் 40 ரூபான்னு விற்பான். 40 காசுக்கு வராத ஒரு நாளைக்கு. 40 ரூபாய்க்கு நீ 4 வருஷம் வித்துட்டு போ, ஏதாவது ஒரு வருஷத்துக்கு 40 காசுக்கு நீ விற்ப. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. மலிவாக ஆகும், ஆன பிறகு ஒரு காலத்தில் உயராத அப்புறம் அதான் முன்னறிவிப்பு. மலிவா ஆகும் இது யாரும் சொல்லலாமாங்க. மலிவா ஆயிரும், எல்லா பொருளும் மலிவா தானே ஆகும். அதிகமா உற்பத்தி ஆனா மலிவாகும், உற்பத்தி குறைஞ்சா மலிவு விலை குடிக்கணும். இது பெரிய ஆச்சரியமா. அரிசி மலிவாகும்னு சொல்லலாம், விட்டாடி நான் கூட சொல்லலாம் அரிசி மலிவாகும். என்னைக்காவது ஒரு நாள் மலிவாகத்தான் செய்யும். நான் வந்து 50 ரூபாய்க்கு அரிசி விற்கும் போது கூட இது மலிவாக ஆகும் நான் சொல்லுவேன். இது முன்னறிவிப்பு இல்ல. ஏன்னா ஒரு 200 வருஷத்துக்கு பிறகு மலிவாகலாம், 300 வருஷத்துக்கு பிறகு எப்பாச்சும் ஒரு நாளைக்கு மலிவாகலாம். அதுதான் சொன்னாருன்னு வியாக்கியானம் கொடுத்துட்டு போகலாம். அதல்ல, இது மலிவான பிறகு மலிவு தான். அதுக்கு என்ன இப்படிதான் சொல்ல முடியும். அந்த காலத்துல வேற விமானங்களை கண்டுபிடிப்பான், அணுகுண்டை கண்டுபிடிப்பான், வீரங்கியை கண்டுபிடிப்பான்னு சொல்ல முடியும். இதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாம எந்திரங்கள்ல எல்லாம் ஆயிரும். இந்த குதிரைகள் வந்து யூஸ் இல்லாம போயிடணும் இப்படி சொல்ல இயலுமா? இப்படி எப்படி யாரால சொல்ல முடியும்? மனிதனுக்கு வந்து எது ரொம்ப விரைவான வாகனம் என்று கருதி கொண்டிருந்தானோ அதை யூஸ்லெஸ்ங்கிறாங்க, அது ஒண்ணுக்கு உதவாதுங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, குதிரை வந்து மலிவாயிரும், மலிவான பிறகு ஒரு காலத்திலையும் அது வந்து விலை உயராது, அதனுடைய மதிப்பு ஏறாது என்று சொன்னார்கள். அதை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதோட சேர்த்து இன்னொன்னையும் சொன்னாங்க. ரெண்டையும் சேர்த்து நான் அந்த அதிசயம் வாசிக்கிறேன். என்னன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெண்கள் இருக்காங்கல்ல, பெண்கள்
பெண்களை கல்யாணம் பண்றதா இருந்தா சும்மா எல்லாம் பண்ண இயலாது. பெண்ணை கல்யாணம் பண்றதா இருந்தா அதுக்கு நம்ம மகர் கொடுக்கணும், பெரிய தொகையெல்லாம் கொடுக்கணும். காசு நம்ம கொடுத்து தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ண முடியும். இப்படித்தான் அவங்க காலத்துல அங்க மட்டும் இல்ல, நம்ம நாட்டில இருந்துச்சு, உலகம் முழுசு இருந்துச்சு. பரிசம்னு சொன்னான், இதான் உலகம் பூரா நடைமுறையா இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பெண்கள் இருக்காங்களே இவ்வளவு உயர்வா, அதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தா அவர் பெரிய கிராக்கி பண்ணிக்கிறாரு, நான் பொண்ணு தர மாட்டேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி கௌரவமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இருக்குது. இப்படித்தான் தொடரும்னு தான் நீங்களா இருந்தா நானா இருந்தா நினைக்குவோம். இறை தூதரா இல்லாம சாதாரண மனுஷரா இருந்தா இப்படித்தான் தொடரும்னு நினைக்குவோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பெண்கள் இருக்காங்களே ரொம்ப சீப்பா போகும். ஒரு காலம் வரும் ரொம்ப சீப்பா போவாங்க. சீப்பா போயிட்டாங்கன்னு வைங்களேன், சீப்பா போயிட்டு அப்பளம் அப்படித்தான் இருப்பாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை, பெண்ணையும் கொடுக்கறதுக்கு ரூபா இருக்கிறான். பெண்ணை கட்டிக்கிறதுக்காக வேண்டி அவன் ரூபா கொடுத்து கட்டுறதுக்கு பதிலா உன் பொண்ணை நான் கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு 1 லட்சம் ரூபாய் தருறியான்னு, இது எவ்வளவு சீப்புன்னு பாத்தீங்களா? அதாவது இவர் பொண்ணையும் கட்டிக்கிறவாராம், அவர் கட்டிக்கிறதுக்காக வேண்டி இவருக்கு ரூபா கொடுக்கணுமா, இவர் கூட்டிட்டு வர்றதுக்காக வேண்டி. அப்ப இது சீப்புலையும் மகா மட்டமா போச்சு பார்த்தீங்களா? பெண்களை அவ்வளவு மட்டமாக ஒரு நிலைக்கு ஆளாகும், அப்படி ஒரு நிலை உண்டாகும்டாங்களே. இன்னைக்கு ஜமாத்தெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மக்களை வரதட்சணை வாங்குற பாருங்க, முஸ்லீம்களே வாங்குற பாருங்க, அதுக்கு துணையா நிக்கிறோம் பாருங்க. பெண்களை எவ்வளவு கேவலமா ஆக்கிவிட்டோம் பாத்தீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஹாக்கிம்ங்கிற நூல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, வஹத்தா தகுலுவல் கைலு வன் நிசா, பெண்களுடைய மதிப்பும் உயரும், குதிரையின் மதிப்பும் உயரும், சும்ம தர்ஹசு, பிறகு மட்டமாக ஆகும். இப்ப உயர்ந்துகிட்டே போகும், போய் சும்ம தர்ஹசு, பிறகு ரொம்ப சீப்பாக ஆகிவிடும். குதிரையும் சீப்பாயிரும், பெண்களும் ரொம்ப சீப்பா போயிருவாங்க. ஃபலா தகுலு இலா யௌமில் கியாமா, அப்புறம் கியாம நாள் வரைக்கும் அது உயராது. கியாம நாள் வரைக்கும் அதான் நிலைமைன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம், குதிரைக்கு மரியாதை இல்ல, பொம்பளைக்கு மரியாதை இல்ல. ஆனா உயர்ந்துச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு, அப்படியே மேல வந்துச்சு, அந்தஸ்துக்கு மேல அந்தஸ்து பெண்களுக்கு. அதே மாதிரி குதிரைக்கும் மரியாதைக்கு மேல மரியாதை பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஒரு ஏறி இறங்குது, ஏறுமுகமா இருக்கும்போது இதை சொல்றேன். சில விஷயங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தன் கடை வச்சிருக்கான், அப்படியே வியாபாரம் குறையுது, இப்ப கடைக்கிட்டு நின்று பாக்குறோம், கூட்டமே இல்ல, மேப்படி இறங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிவிடலாம். ஒரு கடையில ஏறி போயிட்டு இருக்கு அது பாட்டுக்கு, அதை சொல்ல இயலாது. இவன் இருக்கானே இப்படி போயிட்டு இருக்கல, இப்படி போய் இறங்குவான் பாரு, இப்படி சொல்ல இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் குதிரை மரியாதையா இருக்கு, மரியாதையை நோக்கி அது பெரிய மதிப்புரையை நோக்கி போய் கொண்டு வர இருக்குது. அப்ப சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது நிக்காது, இது விழுந்துரும், கொஞ்ச நாளைக்கு அப்படி ஏறிட்டு இறங்கிரும்ங்கறாங்க. இப்படிப்பட்ட அதிசயமான முன்னறிவிப்புகளையும் பார்க்கிறோம். அதை விட ஒரு குறிப்பிட்ட ஒரு